தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் அந்த வசனத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதனால் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வசனம் மார்க்கு 14:38. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு அநேக பேருக்கு விழிப்பு ஜபம், சபையில விழித்திருந்து ஜபம் பண்றது, அது வீடுகளை விழித்திருந்து நம்ம ஜபம் பண்றது, ராக்காலங்களை ஏற்படுத்த ஜபம் பண்றதுன்னா கஷ்டம். அது கசப்பாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. அருமையான இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க சற்று விழித்திருந்து ஜபம் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க சோதனைக்கு தப்பி செல்லலாம். இந்த வசனம் நமக்கு காட்டி தருகிறது. இப்ப பாருங்க, நம்ம உலக அளவுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா சில நம்ம அனுபவத்துல நம்ம பார்ப்போம்னு சொன்னாக்க அடுத்த தரவுல ஏதாவது திருட இருக்கிறான், ஏதோ ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னாக்க தூங்க மாட்டோம், விழித்திருந்து நம்ம வீட்டை பாதுகாப்போம், நம்ம காம்பவுண்டை பாதுகாப்போம். இந்த வழியில யாராவது போனாங்க வந்தாங்கன்னா நம்ம அவ்வளோ நம்ம உஷாரா இருப்போம். அதே போல அல்லது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு தேவையற்ற சம்பவங்கள், ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னு சொன்னாக்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா விழித்திருந்து நம்ம அதை கண்ணும் கருத்துமா கவனிப்போம், தூங்கவே மாட்டோம். ஆனா நம்ம நமக்கு வருஷம் பூரா சோதனை வராமல் இருக்கிறதுக்கும் அல்லது அந்த மாசம் முழுவதும் நமக்கு சோதனை வராமல் இருக்கிறதுக்கும், ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம விழித்திருந்து ஜபம் பண்ணு சொன்னா சோதனைக்கு தப்பித்து செல்லலாம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதரன் சகோதரில, நீங்க விழித்திருந்து ஜபம் பண்ணி சொன்னா ஏசப்பா உங்கள் சோதனையே வரவிடாதே, அந்த சோதனைகள் ஆண்டவர் முறியடிப்பார். எந்த சோதனையா இருந்தாலும் சரி, நீங்க விழித்திருந்து ஜபம் பண்ணா ஆண்டவர் இந்த சோதனைகளை முறியடிப்பாரு. அதே போல உங்கள் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாதபடி சேரும். எந்த ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கும் சொல்லி நீங்க விரும்பினாலும் சரி, நீங்க விழித்திருந்து ஜபம் பண்ணாக்க அந்த ஆசீர்வாதமும் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை தேடி வர முடியாது. தேசுவாரி இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பா பாதத்துல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாரு. அருமையானவர்களை, நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்ம ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்தவர்கள், அல்லது இதை பார்க்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நீங்க சோதனையை மேற்கொள்ள வேண்டுமானா நீங்க ஏசப்பா பாதத்துல விழித்திருந்து ஜபம் பண்ணா போதும், நீங்க விழித்திருந்து காத்திருந்தா போதும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். உங்களை அதுல சந்தேகமே கிடையாது. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, சோதனை வராது விழித்திருந்து ஜபம் பண்ண சொன்னீங்களே இயேசுவே, ஸ்தோத்திரம். அப்பா, அதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விழித்திருந்து ஜபம் பண்ண உதவி செய்யும். விழித்திருந்து ஜபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. தடைகளை மேற்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. இந்த நாள்ல கூட கத்தாவே, ஸ்தோத்திரம், அதை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே வருகிற சோதனைகள் எல்லாம் நீர் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பெரியவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். சோதனைகள் வராதபடி காத்துக்கொள்ளும் தகப்பனை. திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம். யார் யார் எந்தெந்த விஷயத்துக்காக இந்த நாட்டை முயற்சிகள் எடுக்கிறார்களோ ஆண்டவரை, தொழில் மூலமாக, வியாபாரத்துக்காக ஆண்டவரை, ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல காரியங்களுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தெய்வமே நீர் வாய்க்கணும். சோதனைகளை நீர் அப்புறப்படுத்துக்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.